Honorable Chairman sir, I am standing with tearful eyes. உங்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம். தமிழ்நாடு is facing very serious situation, panic situation. ஒரு ஹத்ராத் வழக்குக்காக இந்த நாடே கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு ஹத்ராத் வழக்கு. தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் ஒரு நிர்பயா, இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது அல்ல. மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடந்த 10 தினங்களில் 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2.5 வயது குழந்தை infant raped by someone. மதுராந்தகத்திலே 14 வயது பெண் பைக்கில் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு கும்பல் அவளை தூக்கி சென்று கற்பழித்து தெருவோரம் போட்டு விடுகிறது. சினிமாக்களில் பார்த்திருக்கலாம். அதுபோல தூத்துக்குடியில் 2 தினங்களுக்கு முன்பாக போலீசில் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எடுக்காத நிலை இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது அல்ல, பெண்களின் மாண்பு சம்பந்தப்பட்டது. காக்க வேண்டிய கடமை இந்த அவைக்கு இருக்கிறது. மணிப்பூரிலே பெண்களுக்காக கலக்குகிறவர்கள், மனம் இறங்குகிறவர்கள் தமிழ் பெண்களுக்காக தயவு காட்ட மாட்டீர்களா? இந்த அவை மணிப்பூருக்கு இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்புகிறது. ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது? மகளிர் ஆணையத்தை அனுப்புங்கள், இந்த நாடாளுமன்ற குழுவை அனுப்புங்கள். அங்கு நடைபெறுகிற அநியாயங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்றம் அவ்வாறு செய்திருக்கிறது. அதுபோல வழக்கிலே நாடாளுமன்ற உள்துறை செயலாளர் அறிக்கை பெற்றிருக்கிறார். ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் நடைபெறுகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. எனவே I urge the state government I urge the central government to intervene this matter, sending a team to intervene the matter, investigate the matter, file the report before the government. This is my urging, because மணிப்பூருக்கு கலங்குவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாதா என்று கேட்டு விடைபெறுகிறேன். கண்ணீரோடு விடைபெறுகிறேன்.